அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். தற்போது புதிய ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு? முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 20 ஆண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அறிவித்து அதற்கான ஆணையும் பிறப்பித்திருக்கிறார். ஆட்சி என்கிற வாகனத்தில் சக்கரங்களாக இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் அந்த சக்கரங்கள் மக்களுக்காக அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை கடைக்கோடி மனிதர் வரை கொண்டு சேர்க்க பயன்படுகின்றன என்றும் அதை உணர்ந்துள்ள அரசுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் வழிவந்த திராவிட மாடல் அரசையும் முதலமைச்சர்கள் பெருமையோடு சுட்டி காட்டியிருக்கிறார். மேலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் காப்பதில் கலைஞர் வழியில் எப்போதும் அக்கறையுடன் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் 2021ஆம் ஆண்டு அரசு பொறுப்பேற்றது முதல் அனைத்து தரப்பு மக்களுடைய நலன்களையும் காக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது என்றும் இந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு கொண்டு செல்லும் மகத்தான பணியை மேற்கொண்டு அரசனுடைய கரங்களை வழங்கக்கூடிய கலங்கரை விளக்காக இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன்களை காத்திட தேவையான பல்வேறு நடவடிக்கைகளும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எடுத்திருக்க இடம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து குறைக்கப்படும் மத்திய அரசினுடைய வரி பகிர்வு திட்டங்களுக்கான மத்திய அரசினுடைய நிதி குறைக்கப்படுவது அல்லது முதல் முறையாக இல்லாமல் விடுவிக்கப்படுவது இருப்பது தமிழ்நாடு முன்னெடுக்கும் கண்டிராத வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மத்திய அரசு தொடர்ச்சியாக பல்வேறு நிதி பகிர்வுகளை தமிழ்நாட்டுக்கு அளிக்கவில்லை என்றாலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு உயரத்தின் அதாவது கண்டிராத வளர்ச்சியை இதுவரை எட்டியிருப்பதாக முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் மத்திய அரசால் கொண்டு வர உட்பட்டுள்ள ஜிஎஸ்டி மாற்றங்களை குறைந்து வரும் மாநிலத்தின் வரி வருவாய், உயர்ந்து வரும் நலத்திட்ட செலவுகள் போன்றவற்றில் ஏற்படும் நிதிச்சுமையை தாண்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எடுத்த நடவடிக்கை மற்றும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர் நலனை தொடர்ந்து காத்து வருகிறதும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது அறிவிப்புகள் கூறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கோவிட் பெருந்தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படியை 2022ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசுக்கு இணையாக உயர்த்தி வழங்கியதோடு ஒன்றிய அரசுக்கு இணையாக காலதாமதமின்றி அகவிலைப்படி தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே கோரிக்கையை ஏற்று 1/10/2025 முதல் அரசு பணியாளர்கள் தங்களுடைய ஈட்டிய விடுப்பினை ஒப்படைப்பு செய்து பணமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறையை மீண்டும் அரசு செயல்படுத்தப்பட்டு வருவதும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது விடுமுறையை மீண்டும் அரசிடம் ஒப்படைத்து அதற்கான ரொக்கத்தையும் பணமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறையும் அரசு செயல்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் நாட்டிலே வேறெங்கும் இல்லாத புதிய திட்டமாக அரசு பணியாளர்கள் விபத்தில் உயிரிழந்து நேர்த்தால் 1 கோடி ரூபாயும், இயற்கை மரணம் அடைந்தால் 10 லட்சம் ரூபாயும் ஆயுள் காப்பீட்டு தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் பணியிடை மரணமடையும் அரசு அலுவலர்களுடைய குழந்தைகளுக்கு ரூபாய் 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரையும் திருமண செலவிற்கான உதவியாகவும், மேலும் உயர்கல்வி பயில 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவியும் வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறதையும் தற்போது முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசு அலுவலர்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி முன்பணம் தொழிற்கல்விக்கு ரூபாய் 50,000 1 லட்சமாக தற்போது உயரப்படுத்தியிருப்பதையும், மேலும் கலை மற்றும் அறிவியல் கல்விக்கு ரூபாய் 25,000 50,000 உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த திருமண முன்பணம் 10,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அனைத்து மாநிலங்களை காட்டிலும் அதிகமாக தமிழ்நாட்டில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வீடு கட்டுவதற்காக முன்பணம் 40 லட்சத்திலிருந்து 50 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படுவதும் அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஒழுங்கு நடவடிக்கையால் பணியிலிருந்து ஓய்வு வரும் நாளன்று தற்காலிகமாக பணியிட நீக்கம் செய்யப்படும் சூழ்நிலை அகற்றி அரசனுடைய பணியாளர்களை ஓய்வு பெற அனுமதித்து ஆணை வழங்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் ஓய்வூதிய பணிக்கொடை ரூபாய் 20 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ காப்பீடு உதவி 10 லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டு மேலும் அவற்றிற்கான பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 500 1000 வழங்கப்பட்டு வருகிறது. பெண் அரசு அலுவலர்களுடைய நீண்டகால கோரிக்கையை ஏற்று மகப்பேறு விடுப்பு 9 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்பட்டு வருகிறது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நலனில் முழுமையாக அக்கறை கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தற்போது பல்வேறு அறிவிக்கைகளை தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றி பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசு அலுவலர்களுடைய ஓய்வு வரும் நாளன்று எவ்வளவு ஓய்வூதியம் பெறுவோம் என்று அறியாமல் ஓய்வு வரும் நிலை கடந்து 20 ஆண்டுகளாக இருப்பதாகவும் இதனை அகற்றி பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் அலுவலர்களுடைய அந்த சங்கங்களுடைய தொடர்ச்சியாக கோரிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே
அவர்களுடைய இந்த நீண்டகால கோரிக்கை என்பது ஒவ்வொரு அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர் குடும்பத்தின் வாழ்க்கையையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்துடன் தொடர்பு என்பதை உணர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நடவடிக்கை குறித்து தொடர்ச்சியாக அவருடைய தலைமையில் இந்த திமுக அரசு அவற்றின் மீது முழு கவனம் செலுத்தியதுடன் இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அரசு அலுவலருக்கு முறையான ஓய்வூதியம் வழங்குவது என்பது குறித்து தகுந்த பரிந்துரைகளை வழங்கிட அரசினுடைய சார்பில் கூடுதல் தலைமைச் செயலாளர் கிட்டத்தட்ட 3 மாதங்களாக சுகன்பிரீத் திவேடி அவர்கள் ஆய்வு அறிக்கையை மேற்கொண்டு தொடர்பாக அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ததையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த குழு அரசிடம் அந்த அறிக்கையை கொடுக்கப்பட்ட நிலையில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நலன் காப்பதில் உண்மையாக அக்கறை கொண்ட இந்த அரசு அறிக்கையை முழுமையாக ஆராய்ந்து தமிழ்நாடு அரசு தற்போது சந்தித்து வரும் நிதி சூழலில் அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை வகுத்து மேலும் தொடர்ச்சியாக முழுமையாக ஆராய்ந்து தற்போது அதற்கான இந்த நிதி சூழலையும் அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியருடைய கோரிக்கையை நிறைவு செய்வதற்கான வழிமுறைகளை குறித்து அரசுடைய நிதியமைச்சர் தலைமையில் மேலும் அரசுடைய நிதியமைச்சர் தொடர்பாகவும் பல்வேறு ஆய்வறிக்கைகளை மேற்கொண்டார்.